பகவதி கிளைமேக்ஸ் வந்து அவர் சிஎம் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன். ஓ, அந்த காலகட்டத்தில் அப்பயே பண்ணியிருந்தேன். அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அவர் சிஎம் ஆகுறது. அது படத்திலே வரும். சிஎம் கூட்டு பேசுவார், இந்த மாதிரி பகவதி வர்ற பை எலெக்ஷன் உங்களை நிப்பாட்டலான்னு இருக்காரு என்பாரு. இல்லைங்க வேண்டான்னு போயிருவார் சொல்லுவார். ஆமா, ஆனா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல அக்செப்ட் பண்ணிடுவாரு. அக்செப்ட் பண்ணி நின்று ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு அப்புறம் நிறைய அரசியல், அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் அரசியல் களத்துக்கு மாறி அதுல வந்து கொஸ்டின் எடுத்து கடைசியாக இவர் வந்து சிஎம் பதவியேற்க சூழல் வரும். ஆனா இவர் பதவியேற்க மாட்டார் அந்த ஸ்கிரிப்ட்ல. இல்ல நான் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது, இருக்குல்லே அனுபவமிக்க ஒருத்தரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பரமா வச்சிருந்தேன். அப்புறம் ஷூட்டிங் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் தான் இருந்தது. ஷூட்டிங் போறப்பதான் பாபா படம் வந்துச்சு. அந்த படம் வந்த உடனே நான் வந்து ஆகா, நம்ம அந்த கிளைமாக்ஸ் வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் வந்து 7வது மந்திரத்தை ரஜினி சார் வந்து சிஎம்ஆருக்காக யூஸ் பண்ணுவாரு. தியேட்டர் மொத்தம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஆடியன்ஸ் முதற்கட்டும். உள்ளேயும் கேரக்டர் அதை பேசுது. கவுண்டமணி சார்லாம் பேசுவார், ஏப்பா நீ பசம் ஆயிருப்பா அப்படிங்க மாதிரிலாம் பேசுவார். ஸோ தேட்டர் மொத்த வைப்பும் வந்து அவர் சிஎம் ஆக போறாரு, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் யூஸ் பண்ண மாட்டார். அப்போ நான் யோசிச்சது, ரஜினி சாரே அந்த 7வது மந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டான்னு தூக்கிட்டு வர, நாம இப்போதான் இவரை ஆக்ஷன் ஹீரோவா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி இந்த கதையை பண்றோம். இதுல ஒரு சிஎம் ஆராச்சும் ஓவர் டோஸ் ஆயிரும்னு பயந்துட்டேன். வேண்டாம் சார்னு சொல்லி விஜய் சார் போய் கன்வின்ஸ் பண்ணேன். சார் இந்த பாயிண்ட் இருக்கு. விஜய் சாருக்கு முதல்ல உடன்பாடே கிடையாது, ஏன்னா சொன்ன ஸ்கிரிப்ட் அதானே அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணேன், இல்ல சார் சம்டைம்ஸ் அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா இப்போதைக்கு ஆக்ஷன் ஹீரோ மாறிக்கலாம், போக ஹெவியா பண்ணிக்கலாம், பின்னாடி சர்க்கார்ல கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸ் அதே மாதிரி வரும்.